சார், அப்பா, நல்ல வேளை இந்த ஆள் அர்ஜுனை பார்க்கல. மயக்கம் தெளியறதுக்கு இன்னொரு 4-5 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள அர்ஜுன் கூட போய் கார்டு செலக்ஷன் பண்ணிட்டு வந்துருவோம். போன் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலாமா? அப்பாடா. வாங்க வாங்க மேடம், நம்ம கிட்ட வெட்டிங் கார்டு கலெக்ஷன் நிறைய இருக்கு. பாருங்க தம்பி. சார், வெட்டிங் கார்டு கலெக்ஷன்லாம் காட்டுங்க. ஓகே சார். இங்க பாருப்பா, இந்த கல்யாண பத்திரிக்கை பார்த்த உடனேயே கல்யாணத்துக்கு ஊர்ல இருக்கிற மொத்த ஜனமும் வந்துடணும். இந்த பத்திரிக்கை அப்படி திறந்த உடனேயே வா வா வான்னு கூப்பிடணும். அந்த மாதிரி பத்திரிக்கை எடுங்க. அந்த மாதிரி இருக்கு மேடம். உங்க வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி அதுவே வா வான்னு கூப்பிடுற மாதிரி பத்திரிக்கையில ரெக்கார்ட் பண்ணலாம். வா வான்னு சொல்லுமா மேடம். ஆமா, தம்பிக்கு எந்த ஊரு? தஞ்சாவூர் தான் மேடம். ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க? இல்ல, இவ்வளவு பெரிய கடையில ஏசி போடாம இருக்கீங்களே, அதான் கேட்டேன்பா. ஏசி போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு மேடம். உங்களுக்கு வேணும்னா ஃபேன் பக்கத்துல நின்னு காத்து வாங்கிக்கங்க. நான் ஒண்ணு காத்து வாங்க வரல, கல்யாண பத்திரிக்கை வாங்க வந்திருக்கேன். அசர மாட்டான் போல இருக்கே. சரிப்பா சரிப்பா, முதல்ல பேச்ச குறைச்சு காடை காட்டு. வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க போல. தம்பி 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 தம்பி, அங்க பாருங்க, அந்த மயில் தொகை கடல்ல இருக்கிற சூப்பரா இருக்கு, அதை எடுக்கல. அர்ஜுனுக்கு போன் பண்ண, பக்கத்துலதான் இருக்கானா, வரட்டுமே, எல்லாரும் சேர்ந்து கார்டு செலக்ட் பண்ணலாமே. ஐயோ தம்பி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கார்டெல்லாம் பாப்போம். ஐயோ சரி, பட் எப்படி அர்ஜுன் தான் செலக்ட் பண்ணுமா? டேய் சார், மேடம் கேக்குற கார்டெல்லாம் எடுத்து காமி பாருங்க மேடம். கார்டு எடுக்கிறதுக்கு உங்க கடைக்கு வந்திருக்கோம், ஒரு ஜூஸ் கிடையாதா? அதெல்லாம் இருக்கு மேடம். அம்மாக்கு ஒரு ஜூஸ் எடுத்துருவா. அது நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. ஹாய் சார், நீங்க இப்பதான் வரீங்களா? ஆமா. வீட்ல இருந்து யாரும் வரலீங்களா? வந்துட்டாங்களே, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க பாருங்க. அது இருக்காங்க பாருங்க. சாரி சார், வாங்க போலாம். கம் கம். நல்லதா இட. ஆண்டி, இது பாருங்க. அதோட இது நல்லா இருக்குல்ல? ஹாய் மாம். ஹாய் அத்தை. ஹாய் பேபி. ஹாய் மாமா. வாப்பா. கார்டுலாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லப்பா, நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி இனியா, உனக்கு பிடிச்ச கார்டை செலக்ட் பண்ணு. சரிங்க அத்தை. இந்தா. அர்ஜுன், இத பாருங்க. கொஞ்சம் லேட்டஸ்டா பார்க்கலாமே. லேட்டஸ்ட் டிசைன் காமிங்க. மேடம் இது பாருங்க மேடம், இது லேட்டஸ்ட் டிசைன் தான். ஜூஸ் எல்லாம் கேட்டு வாங்கி குடிக்க வேண்டியதா இருக்கே. மேடம் தாங்க மேடம் ஜூஸ். யோ, என்ன அது ஜூஸா? இந்த ஜூஸ் தான் மேடம் கடையில கொடுத்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா புளிஞ்சு கொண்டு வருவாங்களே. சரி மேடம், அடுத்த வாட்டி நீங்க வரும்போது கொண்டு வர மேடம். அடுத்த தடவை கொண்டு வரானா. பாருங்க, நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பார்க்கலாமே. இந்த கார்டு நல்லா இருக்குல்ல? இளமாறன், ஒரு முக்கியமான விஷயம். என்ன இனியா? அந்த ஓவியர் ரவிவர்மன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு சுயநினைவு திரும்பாதுன்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு இப்போ சுயநினைவு திரும்பிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, நினைவு திரும்பினதும் அர்ஜுனை பாக்குறதுக்கு நேரா அர்ஜுன் வீட்டுக்கு வந்துட்டாரு. நல்ல வேளை, அப்போ அந்த நேரத்துல யாரும் இல்ல. நான் அவருக்கு காஃபில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து என் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு கண் முழிச்சிருவாரு. நான் போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்ணலாம்? இதுங்க ரெண்டையும் பார்த்தா கார்டு செலக்ட் பண்ற மாதிரி தெரியலையே, ஏதோ பேசுற மாதிரி இருக்குதே. எனக்கு தெரியாம இங்க என்ன நடக்குது?
மம்மி என்ன மம்மி பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன மம்மி நடக்கும்? நீ வருத்தப்படாம இரு. நாம சொன்ன மாதிரி கல்யாண மேடையில இருந்து போயிடுவா. அப்புறம் ஒரே ஆப்ஷன் நீதான். உனக்கு தான் தாலி கட்டுவான். சூப்பர் மம்மி. இனியா ஆ? அங்க என்ன பண்றீங்க? கார்டு இன்னும் செலக்ட் பண்ணி முடிக்கல. ஓ இதோ வந்துட்டேன். ஏன் சார் இவ்வளவு பேர் கல்யாண பத்திரிக்கை பார்க்க வந்திருக்கத பார்த்தா கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஜேகேஆர் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இவரு பெரிய தொழிலதிபர். தம்பி துப்பாக்கி எல்லாம் கால் சாக்ஸ்லயே வச்சிருப்பாரு. நான் யார் தெரியுமா? கட்டையநல்லூர் காந்திமதி. பேசி பேசி அசிங்கப்படுத்தாதீங்க. தம்பி, நடக்க போறது 2 கல்யாணம். ஒரே நாள்ல ஒரே மேடையில. அந்த பொண்ணு மாப்பிளைக்கும் இதோ இந்த பொண்ணு மாப்பிளைக்கும் நடக்க போகுது. ஆமா தம்பி, எங்க வீட்ல பெரிய விசேஷம் நடக்க போகுது. ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கிறத பார்த்தா ரொம்ப கிராண்டா நடக்கும் போல இருக்கு. அப்படின்னா இந்த டிசைன் பாருங்க, ரொம்ப பிடிக்கும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்தாங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி கல்யாணம் நிறைய நடக்குது. அதை விட இந்த மாதிரி கல்யாணத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு தனித்தனியா பத்திரிக்கை அடிக்கிறது இல்ல, சேர்ந்து அடிச்சு பத்திரிக்கையை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இளமாறன், இத பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. சார், இது என்ன எம்டி வட்டமா போட்டிருக்கு? ஐயோ, என்னப்பா அது கிழிஞ்சு போனதெல்லாம் கொடுத்திருக்க? கிழியில மேடம், அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோவை பிரிண்ட் பண்ணிடுவோம். 2 ஜோடினா ஒரு ஜோடியை இந்த பக்கமும் இன்னொரு ஜோடியை இந்த பக்கமும் பிரிண்ட் பண்ணிடுவோம். இளமாறன், அத கொடுங்க. அண்ணி, நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்டு. அடச்சி, நல்லா இல்ல. ரொம்ப நல்லா வேலைய இருக்கு. பாருங்க. ஏன் இந்திரா? அர்ஜுன், உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகேமா. இளமாறன், உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு சார். லேட்டஸ்ட் மாடலா வேற இருக்கு, நல்லா இருக்கு. இனியா, உனக்கு? பிடிச்சிருக்கு அர்ஜுன். எனக்கும் பிடிச்சிருக்கு சார். ஆ, அலர்ட்டா இருக்கீங்களா? மாட்டாமலா போயிடுவீங்க? ஓகே, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இதே நாங்க எடுத்துக்கிறோம். ஒரு 5000 கார்ட்ஸ் ப்ராப்பரா பிரிண்ட் பண்ணிடுங்க. ஐயோ, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். இவ்வளவுதானே, ஈஸியா பண்ணிடுவோம். 2 பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியும் இங்கேயே இருக்கிறீங்க. இங்கேயே போட்டோ எடுத்துருவோம். நம்ம கிட்ட போட்டோகிராஃபர் எல்லாம் இருக்காங்க. மண்டபம், நாள், நேரம் எல்லாம் பக்காவா எழுதி கொடுத்துருங்க. அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் வேண்டாமே. போட்டோ நாங்க வேணா கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். போட்டோ எடுக்கணும்னா பொண்ணு மாப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமே. அத பத்தி கவலைப்படாதீங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. போட்டோகிராஃபர் பாத்துப்பாங்க. அப்படியா? அப்ப எடுத்துக்கலாமே. சரிங்கம்மா. ஏன்பா, நான் பொண்ணோட பாட்டி. என் போட்டோவையும் பத்திரிக்கையில ஒரு ஓரமா போட்டுக்கோங்க. உங்க போட்டோவையா? போட முடியாதுமா. உங்களுக்கு வேணும்னா நல்லா தனியா போட்டோவை பெருசா போட்டு ஒரு பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதானே? ஏன்பா, போட்டோகிராஃபர் வந்து கூட்டிட்டு போங்க. ஓகே சார். அத்தாச்சி, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்படி தொணன்னு பேசிட்டே இருக்கீங்க. என் வாயை அடக்கிறது இருக்கட்டும். டா, அங்க பாருங்க, அந்த செக்கு மாடு செவல மாடு என்ன பேசுன்னு கவனிச்சிங்களா? என்ன அடக்குறீங்க? சார், போட்டோ எடுக்கலாம் வாங்க சார். அர்ஜுன், போப்பா. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. ஓகேமா. இளமாறன், வாங்க போலாம். ஓகே சார். வசு, போலாம். எல்லாம் இங்கேயே ரெடியா இருக்கும் போல. என்ன இளமாறன்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சார், நீங்க வாங்க. இங்க பாருங்க சார், அப்படியே ஸ்டெடியா நில்லுங்க.
ஆரம்பிக்கிறாளே. கண்ணடிக்கிறாளே. ஸ்மைல். ஓகே சார். மேடம் நீங்க வாங்க மேடம். சென்டர் வாங்க. ஓகே மேடம், லைட்டா சின்ன ஸ்மைல். நீங்க வந்துருங்க. மேடம் நீங்க வாங்க. ஸ்மைல் பண்ணுங்க மேடம். மேடம் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நல்லா நார்மலா இருங்க, அப்போதான் மேடம் போட்டோ நல்லா வரும். ஸ்மைல் பண்ணுங்க மேடம். இனியா பயப்படாத. ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஏதா ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, நல்லா ஸ்மைல் பண்ணு. மேடம் ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. டச் அப். மேடம் கச்சிப் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ எடுக்கிறீங்களா? எடுக்க சொல்லாமா? ரெடியா? ரெடியா? போதும் போதும், அவ்வளவுதான். ஓகே மேடம். மேடம் நீங்க போலாம். சார் நீங்க வாங்க சார். ஸ்டடி சார். சார் சின்ன பண்ணுங்க. ரெடி சார்? சார் ரெடியா? சார் என்ன சார் உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி வேர்த்திருக்கு. ஏதோ கூச்சப்படுற மாதிரி இருக்கு. நல்லா பிரைட்டா இருங்க சார். சார் அவங்களுக்கு கொஞ்சம் வெளில போக சொல்லுங்க சார். என்னைவா சொல்றீங்க அர்ஜுன்? எல்லாருமே இளவரன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே சார். ஏம்பா சார் ஆக்டர் மாதிரி அழகா இருக்காரு, அவருக்கு போய் டச் அப் பண்ண சொல்ற? ஏய் கேமரால வேர்த்திருக்கு தெரியுதுடா, தேவையில்லாம பேசாத, டச் அப் பண்ணு. சார் கொஞ்சம் லெஃப்ட். கும்முன்னு இருக்கீங்க சார், ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. ஆமா வழக்கமா விபூதி வைக்கலையா? இப்பதான் நீ போட்டோகிராஃபர். சார் ஒரே நிமிஷம் சார், கீழே பிள்ளையார் கோயில் இருக்கு, விபூதி எடுத்துட்டு உடனே வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் சார். சார் சார் சூப்பரா இருக்கீங்க சார், இதோ வந்துடுறேன் சார். பிள்ளையார் கோயிலுக்கா? இப்ப எங்கன்னு போய் அவரை தேடுறது? எனக்கு ஒண்ணுமே புரியல மீனாட்சி. உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி ரவிவர்மன் சார் தெரியும்? நான் ரவிவர்மன் சாரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பத்தின ஆர்டிகல்ஸ் எல்லாம் பத்திரிகையில படிச்சிருக்கேன். அதோட வசுந்தரா அண்ணிய ரவிவர்மன் வரைஞ்ச அவங்களோட ஓவியம் எங்க வீட்ல தான் இருக்கு. என்னது? ரவிவர்மன் சார் வசுந்தரா மேடமா வரைஞ்ச ஓவியம் உங்க வீட்ல இருக்கா? என்ன சொல்றீங்க மீனாட்சி? ஆமாங்க. ஒரு நாள் அண்ணன் வீட்டுக்கு வரப்ப லேப்டாப்ப திருடிட்டு போன ஒரு திருடனை ரோட்ல வச்சு மடக்கி புடிச்சிருக்காங்க. அந்த திருடன் அந்த பேக அண்ணன் கிட்ட தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஓடிட்டான். அந்த பேக அண்ணன் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது யாரு பேக்னு செக் பண்ணப்போ அர்ஜுன் சார் பேக்னு தெரிஞ்சது. உள்ள ஒரு கவர்ல வசுந்தரா அண்ணியோட ஓவியம் இருந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியலங்க. வசுந்தரா மேடமோட ஓவியம் லேப்டாப் பேக்ல இருந்துச்சாம். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க, நிஜமா தான் சொல்றேன். ஐயோ
சாரிங்க. சந்தோஷத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயோ, இந்த அளவுக்குலாம் நீங்க சாரி சொல்ல வேண்டாம். அந்த டிராயிங் ரொம்ப சீரியஸானது. உங்ககிட்ட இருக்கு, அதை நான் பார்க்கணும். அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? இதோ நான் கேக்குறேன். சொல்லு மீனாட்சி. அண்ணா, வசுந்தரா அண்ணியோட ஓவியம் நம்ம கிட்ட இருந்துச்சுல்ல, அது இப்ப எங்கண்ணா இருக்கு? ஏம்மா, ஏன் இப்ப திடீர்னு அதை கேக்குற? இல்ல, ஆனந்த் சார் கிட்ட அந்த டிராயிங்க பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவரு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாருன்னு, அதான். என்னது, ஒரு பக்கம் ரவிவர்மன் கோமால இருந்து ரெக்கவர் ஆகி அர்ஜுனை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை இனியா ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றா. இப்ப மீனாட்சி அந்த டிராயிங்கை பத்தி ஆனந்த் கிட்ட சொல்லி அவர் இப்ப இதை பார்க்கணும்ன்றாரு. என்ன பண்றது? அந்த டிராயிங் ஆபீஸ்ல இருக்குமா? அத என்னோட கபோர்ட்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். அண்ணா, அது ஒரு தடவை பார்க்கணும்னு ஆனந்த் ஆசைப்படுறாருண்ணா. மீனாட்சி, மறந்துட்டியாமா? நான் இப்போ வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ண அர்ஜுன் சார் ஃபேமிலியோட வெட்டிங் கார்டு கடைக்கு வந்திருக்கேமா. பரவாயில்லண்ணா, நீங்க அண்ணி கூட இருங்க. நான் ஆபீஸ்க்கு போய் அந்த டிராயிங் எடுத்துக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன்னா. மீனாட்சி, ஹலோ. என்ன இவ ஆபீஸ்க்கு போறேன்றா? இப்ப என்ன பண்றது? அந்த டிராயிங் ஆபீஸ்ல இருக்கா, நம்ம ஆபீஸ்க்கு போய் அந்த எடுத்துக்கலாம். சரி, வாங்க ஓகே. போலாம். சாரிங்க, இடிச்சுக்கிட்டோம். ஆமாங்க. போலாமா? சார், ஒரு 2 minutes சார். ஓகே பிரதர். என்ன அர்ஜுன் சார், எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க மட்டும் ஏன் இவ்ளோ லேட்டு? நீ ஃபர்ஸ்ட் வெளில போ. கிளம்புறதா? எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஏதோ விபூதி வச்சா நல்லா இருக்குமா, அதான் அதை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. விபூதி தானே, அத நான் வச்சு விடுறேன். நீ எப்படி வச்சு விடுவ? சார், நான் வச்சு விடுறேன் சார், நீங்க கண்ணை மூடுங்க. விபூதி வச்சு விடுறதுக்கு ஏன் கண்ணை மூடணும்? விபூதி வைக்கும் போது கண்ணுல விழுந்துருச்சுன்னா போட்டோக்கு நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான். யூ ஆர் ரைட். சரி, வச்சு விடு.